பிரியமானவர்களே, இயேசுவோடு நடக்கிறது ரொம்ப சந்தோஷம் இல்லை? இன்றைக்கு நாம் இயேசுவோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம் தானே. இயேசுவோடு நடக்கும்போது சோர்ந்து போகக்கூடாது, கலங்கக்கூடாது. அவர் பார்த்து கொள்வார் எல்லாத்தையும். எதுக்கு நீங்கள் பயப்படணும், கலங்கணும்? தினமும் உங்கள் கூட இருக்கிறார். என்னைக்கு ஒரு நாள் அல்ல, வாரத்தில் ஒரு நாள் அல்ல, அந்த தினமும் உங்களோட நடக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதனால் பயப்படாதங்க. நீதிமொழிகள் 3:11 ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்படுகிறது. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. சில சமயம் ஆண்டவர் நம்மை சிட்சிப்பாராம், கடிந்து கொள்வாராம். ஏன் தெரியுமா? அவர் நமக்கு தகப்பன். ஒரு பக்கம் தாயை போல தேற்றுவார், இன்னொரு பக்கம் தகப்பனை போல கடிந்து கொள்வார், சிட்சிப்பார். ஒரு குழந்தை பாருங்களேன், தப்பு பண்ணும்போது தகப்பன் கண்டிக்கிறான், தகப்பன் அடித்து சிட்சிக்கிறான். எதற்காக? சரிப்படுத்துவதற்கு. நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் நமக்கு சில சமயத்தில் சிக்ஷைகளை தருவார். நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்மை சரிப்படுத்த, நம்முடைய குணங்களை மாற்ற, நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்த, தவறான பாதையிலிருந்து நேர்பாதையில நடத்த அவர் சிட்சிப்பார், கடிந்து கொள்ளுவார். அப்போ நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதை சந்தோஷமாக எடுத்து, என்னுடைய தகப்பன் தான் அவர், என்னை கண்டிக்க அவருக்கு உரிமை இருக்குது, என்னை சிட்சிக்க உரிமை இருக்கிறது, என்னுடைய நன்மைக்காக அவர் சிட்சிக்கிறார்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். என் வாழ்க்கையில் அநேக சமயங்களில் ஆண்டவர் சிட்சித்து இருக்கிறார், கடிந்து கொண்டு இருக்கிறார். அது என் வாழ்க்கையை சரிப்படுத்தி நான் சரியான பாதையில் நடக்க உதவி செய்திருக்கிறாரு. ஆண்டவர் ஏன் என் காரியத்தில் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினைக்காருங்க. உங்கள் மேலே அவருக்கு ரொம்ப அன்பு. அவர் யார் மேலே ரொம்ப அன்பு கூறுகிறாரோ அவங்கள தான் சிட்சித்து சரிப்படுத்துகிறார். அதனால் இயேசு மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு, அதனால் கடிந்து கொள்ளுகிறார், சிட்சிக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே, என் மேலே உங்களுக்கு எவ்வளவு அன்பு அப்பா, என்னை சிட்சிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனை போல என்னை கடிந்து கொள்ளுகிற அன்பருக்காய் ஸ்தோத்திரம். என்னை சிட்சிங்க, என்னை கடிந்து கொள்ளுங்க, என்னை சரிப்படுத்துங்க. நான் தப்பான வழியில் போன அமைதியாக இருக்காதுங்க, என்னை கடிந்து கொண்டு சரிப்படுத்துங்க. அதுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் மகிழ்ச்சியோடு உம்முடைய சிட்சைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.